ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரவை கேசரி பார்க்க போகிறோம். வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து இதோட போட்டு நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. முந்திரி திராட்சை இதை நம்ம வந்து கப்பில் எடுத்து வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சு ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு வந்து தண்ணி கொதிக்க வச்சு இது வந்து நம்ம அதோட சேர்த்து கொதிச்ச தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 3 கலந்து விட்டோம்னா கட்டி வராமல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்துக்கிற ரவையில் ஒரு கப் எடுத்தாலே அதே அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இது நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சால்ட் இதோட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். சுற்றி நம்ம கொஞ்சம் நெய் வந்து இதோட சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டை பண்ணுற